வெல்கம் டு குக் வித் ஷான். இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு சேனலில் வந்து நம்ம தந்திருக்கோம். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ என்னதுன்னா, மாடியில் நம்ம சூப்பரான செட்டப்ஸ்லாம் செஞ்சுட்டு ஃபஸ்ட் வீடியோவில் என்ன சமைக்க போடணும்னா பர்ஃபெக்ட் பிக்சர் பர்ஃபெக்டான தவா மட்டன் கட்லெட். அந்த சுவை எனக்கே எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி தான் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல வந்துட்டேன். ஹாப்பி ரிபப்ளிக் டே. பார்த்திங்கன்னா நம்ம வந்து மட்டனை நல்லா வந்து கிரேட் பண்ணி நல்லா மிக்சியில் அடிச்சுக்கணும். மட்டனை போட்டு நல்லா வாஷ் பண்ணி இங்கே பாருங்க எல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸு: ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ, எக்கு, முட்டை, ஆயிலு, அப்புறம் வந்து எக்கு, அப்புறம் வந்து இந்த மசாலாஸு, இந்த ஃப்ரைங் பேனு, அப்புறம் ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, அப்புறம் பட்டாணி, இது எல்லாமே. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ராக்கெட் ஸ்டவ்வு. இது எங்கள் அப்பா பண்ணிச்சுட்டுருக்காங்க. அது பாருங்க இப்போ நல்லா வறுத்த எண்ணெய் அப்படியே ஊற்றுறாங்க, கொதிக்குது பாருங்க. அப்புறம் வெங்காயம், நல்லா சின்ன வெங்காயத்தை போடுறாங்க உள்ளே நல்லா அரைச்சி. சின்ன வெங்காயம் போட்டு அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் போடணும். எண்ணெயை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்துக்கணும். அப்படியே வடுவல் மாதிரி வறுத்து. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா வெங்காயம் வந்து எல்லோ கலராக இருக்குது, நல்லா ப்ரௌன் கலராக வரும். அந்த ப்ரௌன் கலராக ஒரு கன்சிஸ்டன்சி வந்தால் தான் அது உண்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா தலைக்கு ஃபோன் வருது. நான் உங்களுக்கு எல்லா பொடியும் சொல்லிடுறேன். இது மிளகாய், இது பார்த்தீங்கன்னா தனியாத்தூள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சுவை கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம், பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இந்த இலை துஞ்செல்லாம் போட்டுடணும். இலையெல்லாம் போட்டு நல்லா வலுவில் வறுத்துடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மட்டனில் போட்டுடணும். அது பார்த்தீங்கன்னா இதுதான் மட்டனு. நம்ம எல்லாத்தையும் மட்டனில் போட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இப்போ நம்ம சோட்டை பண்ணோம். பார்த்தீங்கன்னா சோட்டைன்னா ஃப்ரெஞ்ச் வேர்ட் பேசிக்கலி நம்ம வந்து தவாவில் போட்டு நல்லா உடுத்து குக்கிங் பண்ணோன்னா அது வந்து ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா சோட்டை. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான மட்டன் கொத்து ரெடி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ போட்டுக்கணும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ ராடான குக் பண்ணாத பொட்டேட்டோவை நல்லா போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடும் போது ரொம்ப அதுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம நல்லா வந்து முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கணும். ஒன்று முட்டை புளுக், இன்னொன்று முட்டை புளுக். ஹேண்ட் விஸ்கரில் தான் நம்ம வந்து முட்டையை போட்டு அதில் முட்டையில் நம்ம இப்போ வந்து சால்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முட்டையும் சால்ட்டும் பெப்பரையும் போட்டுட்டு சுவைக்கேற்ற சால்ட்டோ பெப்பரோ போட்டுட்டு காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கல முட்டையும் வந்து சால்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணோம் பெப்பரும் போட்டு. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண மட்டனை இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண மட்டனை எடுத்து வச்சுட்டு நல்லா பிரெட் க்ரம்ஸில் உருட்டி நான் இங்கே எடுக்கிற எக்கோட எல்லோ கலர் எடுத்து இங்கே நம்மள அதில் டிப் பண்ணப்படும். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்கில் வந்து டிப் பண்ணிட்டு திரும்ப பிரெட் க்ரம்மில் போட்டுட்டு தான் இன்னும் நல்லா ஒட்டிக்கும். அப்புறம் நம்ம நல்லா சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மியை பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. we are now getting ready for frying. ஓகே பாருங்க காய்ஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் போட்டு ஓகே காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் போட்டுக்கணும். அப்புறம் நம்ம அந்த மட்டன் கட்லட் செஞ்சோம்ல அதெல்லாம் இந்த எண்ணெயில் நம்ம வந்து வச்சுக்கணும்.
பார்த்தீங்கன்னா இதான் தவா மட்டன் கட்லெட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூப்பரான ஒரு இது ரெடி ஆக போகுது. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம், எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம் எண்டிங்கில். பார்த்தீங்கன்னா மட்டன் ஆல்ரெடி ஃபேட்டு, அது ஓவர் ஃபேட்டு தான், வந்து கொஞ்சம் ஃபேட்டு தான். ஆனால் வந்து நம்ம இப்போது டீப் ஃப்ரை பண்ணோன்னா நிறைய ஆயில் போட்டு நம்ம ஷாலோ ஃப்ரையே பண்ணலாம். ஷாலோ ஃப்ரையே பண்ணலாம். ஏன்னா அதுதான் உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தி. சுவையான டேஸ்டியான தவா ஃப்ரை மட்டன் கட்லெட், தெடிக்க விட மட்டன் கட்லெட் ரெடி.